ஏன்டா வெளியில போலன்னு சொன்ன? அதான் சொன்னேன்லம்மா, பணம் என்ன கிடைக்கலன்னு. நாளைக்கு போயிடுவேன். அப்பா கிட்ட கேட்டு வாங்கி தரவா? ஐயோ சும்மா இருமா. இல்லடா, கேட்டு வாங்கி தரேன். நீ அவர்கிட்ட கேட்டு நீயே திட்டு வாங்கி என்னையும் திட்டு வாங்க வைப்ப. நீ இன்ஜினியரிங் முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்ட. இதுலயாவது இதெல்லாம் பண்ணாதானடா அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஆமாப்பா, என்னோட ஆபீஸ்லயும் கஷ்டமா தான் இருக்கு. நிறைய பேரை வேலையை விட்டு அனுப்பிட்டு இருக்காங்க. என் வேலை எப்போ போகுமோன்னு எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. அப்போ உன் வேலை போயிடுமாடா? பாட்டி, இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா எப்ப என்ன நடக்கும்னு தெரியலையே. ஏண்டா, நீ நல்லா வேலை செஞ்சுட்டு தானே இருக்க. அம்மா, நான் நல்லா வேலை செய்யறேனா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல. கம்பெனில ஆள் குறைக்கும் போது அதுல என் பேரு இருந்துச்சுன்னு வைங்களேன், என் கதையும் காலி தான். ஏண்டா, இந்த வேலை போனாலும் வேற வேலை கிடைச்சிடும்ல? இல்லம்மா, செடியன் சொல்ற மாதிரி ரொம்ப கஷ்டமா. எல்லா இடத்துலயுமே பிசினஸ் ரொம்ப டல்லா இருக்கு. காம்படிஷன் வேற ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல புதுசா ஆளுங்களை எப்பவுமே எடுக்க மாட்டாங்கம்மா. ஏன் பிசினஸே ரொம்ப டல்லா தான் போயிட்டு இருக்கு. நான் பணம் கேட்கலான்னு வந்தா இங்க பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கே. என்ன பண்றது? இவர்கிட்ட எப்படி பணம் கேக்குறது? இந்த மாசம் வீட்டு லோனை எப்படி கட்ட போறேன்னு தெரியல. இனியாவோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். அப்புறம் கார் லோனு அது இதுன்னு எக்கச்சக்கமா வந்து நிக்குது. நினைச்சாலே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ். இப்படியே இன்கம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இதுக்குதாங்க இவ்ளோ பணம் கொடுத்து இந்த வீட்டை வாங்க வேண்டான்னு நான் அப்பவே சொன்னேன். என் பேச்ச கேட்டீங்களா நீங்க? ஆரம்பிச்சுட்டா திமிரு பிடிச்சவ. எப்படி பேசுறா பாரு. இந்த வீடு வாங்கலன்னா இந்த வீட்ல இருக்கிற அத்தனை பேரும் எங்க போய் தங்கறதா? அப்படி இல்ல அத்தை. ஊர்ல அந்த வீட்டை நல்ல விலைக்கு தானே வித்தோம். அந்த காசுலயே வீடு வாங்கிருக்கலாம்ல. இப்ப பாருங்க, கூட லோன் போட்டு இவ்ளோ பெரிய வீடை வாங்கிட்டு இப்போ லோன் கட்டலனா கஷ்டம் தானே அத்தை. அதத்தான் நான் சொல்ல வந்தேன். இப்படி எல்லாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு இவனுக்கு தெரியுமா என்ன? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் வாங்கினா. உங்க வீட்ல இருக்கிறவங்க மாதிரி கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமா என்ன? ஏன் வீடு வாங்கணும், ஏன் கார் வாங்கணும்னு அப்படியே 5க்கும் 10க்கும் அலைய சொல்றியா? அப்படி இல்ல அத்தை. இப்போ இவர் தானே அத்தை கஷ்டப்படுறாரு. பாக்யா, என்ன பண்றது? நமக்கு மட்டுமா கஷ்டம்? எல்லாருக்கும் தான் கஷ்டம். உலகத்துல எல்லாரும் தான் கஷ்டப்படுறாங்க. பொறு பாப்போம். இல்லங்க, நமக்கு செலவு கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கு. அது உங்களுக்கு இப்பவாவது புரிஞ்சா சரி. அதுக்கு என்ன இப்போ? இந்த வீட்டை விக்கணும்னு சொல்றியா? ஐயோ, அப்படி சொல்லல அத்தை. பெரிய வீடு வாங்கிட்டோம். பெரிய காலேஜ்ல செழியனையும் எழிலையும் சேர்த்துட்டோம். அது மட்டும் இல்ல அத்தை, இனியாவையும் ரொம்ப ஃபீஸ் வாங்குற ஸ்கூல்ல சேர்த்துட்டோம். இனியாவையாவது சாதாரணமான ஸ்கூல்ல சேர்த்திருக்கலாம்ல. லிசன் பாக்யா, நம்ம பசங்களுக்கு நான் கொடுக்க போறது நல்ல எஜுகேஷன் மட்டும்தான். அதை வச்சுக்கிட்டு அவங்க ஃபியூச்சரை டெவலப் பண்ணிப்பாங்க. எஜுகேஷன்ல மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரியே இல்ல. புரிஞ்சுதா? இல்லங்க, நீங்க கஷ்டப்படுறீங்களேன்னு தான் சொன்னேன். இத பாரு, என்னோட கஷ்டத்தை நான் சாதாரணமா எல்லார்ட்டையும் பேசிட்டு இருந்தேன். ஏன் நான் பேசக்கூடாதா? நான் உங்ககிட்ட பேசாம வேற யார்கிட்ட பேச போறேன்? இத பார் பாக்கியா, எல்லாருமே தான் கஷ்டத்துல இருக்காங்க. இதென்ன இப்படியே தொடர போகுது? இதுவும் மாறும், பாப்போம். அப்பா, என்கிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு. நான் வேணா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணட்டா? வேணாண்டா, அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா நானே கேட்கிறேன். ஓகே, சரிப்பா. இப்போ இவர்கிட்ட பணம் கேட்க முடியாது. எழுக்கு கொடுக்கறதுக்கு பணம் வேணுமே. என்ன பண்றது? மொபைலே பார்த்துட்டு இருக்காதடா. காஃபி ஆறுது, எடுத்து சாப்பிடு. குடி.
அம்மா ம், என்ன இன்னைக்கு இழிப்பா இருக்கு? பாரு, நான் போனே தொடல, படிச்சிட்டு இருக்கேன். கையில வேற புக் இருக்கு. வெளியே அதான் இருட்டிட்டு இருக்கு. மழை வரப்போது போல. நான் படிச்சாலும் என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிற. 9வது கிளாஸ் படிக்கிற, புக் எடுத்து படிச்சா நான் என்கரேஜ் பண்ணணுமா? போடி. அம்மா, என் அம்மா நல்ல அம்மா. உம்மா. என்ன வேணும்னு சொல்லு. நீ என் செல்ல அம்மா தானே? நீ எதுக்கு இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப எதுக்கு ஐஸ் வைக்கிற? மா, அம்மா மேல பாசம் காட்டுறதா ஐஸ் வைக்கிறதா? அடேங்கப்பா, என்ன பாசம் என்ன பாசம். நேத்து வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருந்த. இப்படி எல்லாம் நீ சொல்றதுனால தான் உன்கிட்ட நான் பேசவே மாட்டேங்கிற. போமா. சரி போறேன். மா, அதானே. என்ன சொல்லு. மா, பர்த்டே பார்ட்டிய பத்தி நான் சொன்னலம்மா. போக வேண்டான்னு நானும் சொன்னேலம்மா. மா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போறோமா. ஒரே மாதிரி Dress போட்டுட்டு போணும். வாங்கி கூட. அதானே. ஏதாவது வேணும்னா தானே குழஞ்சுக்கிட்டு வருவ, இல்லனா எரிஞ்சு விழறது. பார்ட்டிக்கே போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். Dress வேணுமா? Dress எல்லாரும் போறாங்கம்மா. இங்க பாரு, எல்லார் கதையும் எனக்கு தெரிய வேண்டாம். ரொம்ப பண்ணாதம்மா, வாங்கி கொடுமா. முடியாதுடி. இப்பவே பார்ட்டி. அதெல்லாம் ஒண்ணு போக வேண்டாம். படிக்கிற வேலையை பாரு. மாமா ப்ளீஸ் மா. முடியாதுன்னா முடியாது. நீ போக கூடாது, அவ்வளவுதான். நான் Dress வாங்கி கொடுன்னு கேட்டா போக கூடாதுன்னு சொல்ற. அப்பதான் போன்னு சொல்லிட்டாருல. அப்போ அவர்கிட்டயே போய் கேளு. ச்சே, இந்த வீட்ல பிறந்ததுக்கு வேற எங்கேயாச்சும் பிறந்திருக்கலாம். ஒரு Dress கூட வாங்கி கொடுக்காம டார்ச்சர் பண்ணிக்கிட்டு. போ, இப்பவே நேரா போயிடலாம். வேற ஏதாவது வீட்டுக்கு போ. அப்ப தெரியும் உனக்கு இந்த அம்மாவோட அருமை. ஆமா ஆமா, நீ ஒன்னும் அப்படிப்பட்ட பெஸ்ட் அம்மாலாம் இல்ல. போ. ஓ, நான் Dress வாங்கி கொடுத்தா பெஸ்ட் அம்மான்னு சொல்லுவ. அது எனக்கும் நல்லாவே தெரியும். அப்ப வாங்கி கொடுக்கறியா? முடியாது. நான் பர்த்டே பார்ட்டிக்கு போவேன். புது Dress வாங்கி போட்டுட்டு தான் போவேன். பாக்கலாம். என்ன மீறி நீ எப்படி போவேன்னு பாக்கலாம். போவேன் போவேன் போவேன். ஏய், பேசாம உட்கார்ந்து படிக்கிற வழிய பாரு. எப்ப பாரு சொல் பேச்சு கேக்குறதே இல்ல. படிடி. ஜெனி, காஃபி சாப்பிடலாம் வா. தோ வரேம்மா. என்னங்க? காஃபி. ஹலோ அங்கிள், சொல்லுங்க. என்னப்பா, உன் பொண்ணு ஒரு பையனோட சுத்திக்கிட்டு இருக்கா? இப்ப கூட என் கடை பக்கம் பார்த்தேன். உன் பொண்ணை கொஞ்சம் கண்டிச்சு வைப்பா. நாளைக்கு ஏதாவது பெரிய பிரச்சனையில போய் முடிய போகுது. அப்படியா? இன்னைக்குன்னு இல்ல, நான் அடிக்கடி உன் பொண்ணு அந்த பையனோட சுத்துறத பாக்குறேன். இது நல்லாவா இருக்கு? சீக்கிரமா உன் பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ண பாரு. நாம நினைச்சா போதுமா? கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அதானே நடக்கும். சரிப்பா, நான் சொல்றத சொல்லிட்டேன். அப்புறம் ஓ இஷ்டம். நான் வைக்கிறேன். என்ன சொல்றாரு? எல்லாம் ஜெனி விஷயம்தான். ஜெனி, இங்க வா. நான் அப்புறம் கூப்பிடுறேன். பாய் 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 பாய். ஆந்து வரேன் டாடி. சொல்லுங்க டாடி. செழியன் கூட டேனியல் அங்கிள் கடை பக்கம் போனியா? இல்ல, டேனியல் அங்கிள் கடைக்கு பக்கத்துல போகணும்னு போல டாடி. அது செழியனுக்கு ஷூ வாங்க போனோம். அதுக்கு பக்கத்துல டேனியல் அங்கிள் கடை இருந்தது. ஒவ்வொரு தடவையும் நான் சொல்றேன் ஜெனி, அந்த பையன் கூட வெளியே சுத்துறது தப்புன்னு. ஏதாவது கேக்குறியா நீ? டாடி, சுத்துறதுக்காகலாம் இல்ல, ஷூ வாங்குறதுக்கு தான் போனோம். ஏன் அவனுக்கு தனியா போய் ஷூ வாங்க தெரியாதா?
ஏன் ஒவ்வொரு தடவையும் இதையே புதுசா சொல்லிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. செழியன் எனக்கு எவ்ளோ வருஷமா தெரியும். இதே நீ கண்டினியூ பண்ணிட்டே இரு. ஒவ்வொருத்தரும் என்ன கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டே தான் இருக்கேன். ஸ்கூல் ஃப்ரெண்டு ஓகே. இப்ப நீ பெரிய பொண்ணு ஜெனி. 23 இயர்ஸ் கம்ப்ளீட்டட். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏய், டாடி கிட்ட இப்படிதான் பேசுறதா? ஒவ்வொரு நாளும் அந்த பையன் டிராப் பண்றதும் இவ இங்க நின்னு பேசுறதும். வாட் இஸ் திஸ் ஜெனி? நானும் இதை தாங்க சொன்னேன். பேசாம கல்யாணமாவது பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். ஆ, இவ கேக்குற மாதிரி இல்லங்க. நம்ம கிட்ட கேக்குறவங்களுக்கு நம்ம பதில் சொல்றதுக்கு பதிலா கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ஒரே டைமா ஆன்சர் பண்ணிடலாம்ல. ரிலேட்டிவ் சைடுல எவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு தெரியுமா? நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவங்களுக்கு என்ன டாடி காம்ப்ளிகேஷன்? லிசன் ஜெனி, நாம ஒண்ணும் இங்க தனியா இல்ல. நமக்குன்னு ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லி ஆகணும். நீ உன் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன்னா இருக்க முடியாது. நம்ம ஃபேமிலிலேயே இவ்ளோ ப்ராப்ளம் இருக்கே, அந்த பையன் வீட்ல ஒத்துப்பாங்களா? தெரியலம்மா. அவங்க என்கிட்ட நல்லா தான் பேசுவாங்க. நல்லா பேசுறதெல்லாம் ஓகே, கல்யாணம்னு வந்தா ஒத்துப்பாங்களா? தெரியல. நீ எங்ககிட்ட தைரியமா சொல்லிட்ட, அவன் அங்க சொல்லலையா? ம்ஹும். எப்படி சொல்லுவான்? அவன் தெளிவா இருக்கான். இவ தான் எதிர்த்து பேசிட்டு இருக்கா. ஜெனி, முதல்ல அவனோட வீட்ல அவனை சொல்ல சொல்லு. இதுக்கு ஒரு டெசிஷன் எடுத்தாகணும். இது இப்படியே போனா நல்லா இருக்காது. ரிலிஜன் வேறங்கிறதுனால அவங்க இஷ்டப்படி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். சர்ச்சில் நம்ம வழக்கப்படி தான் நடக்கணும். அதுக்கு ஓகேன்னா இத பத்தி யோசிக்கலாம் ஜெனி. டாடி இவ்வளவு தூரம் இறங்கி பேசுறதே பெரிய விஷயம், ஞாபகத்துல வச்சுக்கோ. Hi! What a surprise! Come in. Thank you. உட்காருங்க. சாரி, லாஸ்ட் டைம் வந்தப்போ சரியா பேச முடியல. ஏதோ தெரியாத ஆள்கிட்ட பேசிட்டு போற மாதிரி சீக்கிரம் நான் கிளம்பி போயிட்டேன். So, இப்ப சரியா பேசுறதுக்கு வந்தீங்களா? அப்படி இல்ல. Then what? ஆ, குழந்தைய காணுமே. மியூசிக் கிளாஸ் போயிருக்கா? ஓ, ஏய், இன்னைக்கு உனக்கு ஆஃபீஸ் இல்லையா? யூ ஆர் வர்க்கிங் ரைட்? Please sit. ஓகே. வாவ், சீனியர் மேனேஜர், கிரேட் மேன். இவ்ளோ சின்ன வயசுல இவ்ளோ பெரிய போஸ்டிங்கா? அமேசிங் ராதிகா, வெரி குட். நீ எதுவுமே மாறல. உன்னோட லுக் மட்டும் இல்ல, உன்னுடைய ஆம்பிஷன், உன்னுடைய பேஷன் எதுவுமே மாறல. And moreover, it's a great company. இந்த கார்டு நான் வச்சுக்கலாமா? Sure. ஓகே.
ஆமா ராதிகா, இன்னைக்கு நீ ஆபீஸ் போலியா? ஆ போனேன், கொஞ்சம் ஏர்லியரா வந்துட்டேன். ஓஹோ, ரைட். அப்புறம் உங்களோட பிசினஸ் எப்படி போகுது? ஓகே, பெருசா ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. எங்கள மாதிரி ஆளுங்க லோன் ப்ராப்பரா கட்டலைனா கஷ்டம் இல்ல? ஏய் விடு, அப்படி பேசாத. ஆ, ஒருவேளை இப்ப லோனை பத்தி கேட்கதான் வந்தீங்களோ? ஆ? இருக்காளா இல்ல வீட்டை காலி பண்ணிட்டு ஓடிட்டாளான்னு? சும்மா இரு ராதிகா, அந்த டாபிக்க பத்தி பேசாத, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ம். கொஞ்சம் அமௌண்டா இருந்தா பரவாயில்ல கோபி. crores கணக்குல கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாரு. என்னால டக்குன்னு மேனேஜ் பண்ண முடியல. பட் சரியாயிடும். ம். ஆம், நான் உன்னை கேஷுவலா தான் பார்க்க வந்தேன், வேற எந்த பர்பஸும் இல்லை. ஓ, அப்பா அம்மாலாம் எங்க? ஊர்ல இருக்காங்களா? சென்னையில தான் அண்ணனோட இருக்காங்க. ஓ, ஆ, உங்க அப்பா இப்படி இருக்காரு? மீசக்கார ஹெட் மாஸ்டர்? அப்படியே தான் இருக்காரு. உன்னை அடிக்கடி நினைப்பேன் ராதிகா. நினைக்காம எப்படி? உங்களை பத்தி நான் ராஜேஷ் கிட்ட கூட நிறையவே பேசியிருக்கேன். அவரு நல்லா இருந்தப்போ. ஓ, என்னென்னமோ கனவு கண்டு ஒரு நொடியில உன்னை விட்டுட்டு லைஃப் வேற எங்கேயோ போயிடுச்சு. பட் ஸ்டில் உன்னை என்னால மறக்க முடியல. கல்யாணம் பண்ணி 3 பிள்ளைங்களுக்கு அப்பா வாயிட்டு பேச்ச பாரு. ஏய், சரி இருங்க, நான் பிளாக் டீ எடுத்துட்டு வரேன். ஓகே. So quick. எடுத்துக்கோங்க. ராதிகா, thank you. Hey, nice perfume. Thank you. Black tea நல்லா இருக்கு. Thank you. இந்த செல்வி, என்னக்கா வீட்ல ஏதாவது பிரச்சனையா? உம்மன் இருக்கிற? அப்படியா இருக்கேன்? ம், நீ வேணும்னா கண்ணாடியில போய் பாரு. அது வந்து செல்வி, அம்மா ஒரு பிரச்சனைய சொல்லுச்சு, அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். இதுக்குதாக்கா அம்மா வீட்டுக்கெல்லாம் போகவே கூடாது. நம்ம ஒரு பிரச்சனையை சொல்லி கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாம்னு போனா நம்ம கிட்ட ஒரு பிரச்சனையை சொல்லி அனுப்பி வச்சிருவாங்க. என்னக்கா திரும்பவும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா? விடுக்கா, எல்லாம் சரியாயிரும். சரி இரு, நான் உனக்கு டீ போட்டு தரவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாக்கா, பரவாயில்ல. நீ லேட்டா வந்துட்டல்ல, அதான் நான் மறந்துட்டேன். என்னக்கா செய்ய, காலையில் என் புருஷனுக்கு உடம்புக்கு முடியல, ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதாகி போயிடுச்சு. அங்கே போனால் ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க, கையில் பணம் வேற இல்லை. அப்புறம் போய் பட்டிக்கு பணத்தை வாங்கி கொடுத்து என் பையனை கூட அனுப்பி வச்சிருக்கேக்கா. உடம்புக்கு என்னாச்சு? குடிச்சா எப்படிக்கா நல்லா இருக்கும்? குடிக்கும்போது நல்லா குழு குழுன்னு தான் இருக்கும். நோய் வரும்போது நம்ம உயிரை வாங்குறது. செல்வி, வட்டிக்கு வாங்குனியா? ஆமாக்கா, உங்ககிட்ட கேட்கலான்னு யோசித்தேன், உங்ககிட்ட இருக்காது, அதான் வட்டிக்கு வாங்கிட்டேன். வட்டினா எவ்வளோடி?
5% வட்டிக்கா? 5 போலீஸ்கார் வீட்டக்காவை கேட்கலான்னு நினச்சேன். அது நீ இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க. காசு வச்சுருந்தாலும் தராது. அதான் வேற இடத்துல வாங்கிட்டேன்க்கா. அ, செல்வி, என்னக்கா? எனக்கு ஒரு ஒரு 10,000 ரூபாய் வாங்கி தரியா? உனக்கா? ஆமாடி. நீ வட்டிக்கெல்லாம் வாங்க மாட்டியக்கா? இல்ல, கொஞ்சம் தேவைப்படுது செல்வி. ஏன் 10,000 ரூபாய் வீட்டில் கிடைக்காதா?